அன்பர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ விசாக ஜோதிடத்தின் இனிய காலை வணக்கங்கள். திருவாழ்க திருவே துணை, குருவாழ்க குருவே துணை, முருகாசரணம். குரோதி வருடம் தை மாதம் 14ஆம் நாள், 2025 ஜனவரி மாதம் 27ஆம் நாள், வாரம் திங்கட்கிழமை. நட்சத்திரம் போராடம், யோகம் சித்த யோகம், நித்திய யோகம் ஹர்ஷனம், திதி திரையோதசி, கரணம் கரசை. இன்று கீழ்நோக்கு நாள். இன்று பயணத்திற்கான சூலம் கிழக்கு. அதற்கு பரிகாரமாக எடுத்துச் செல்ல வேண்டிய பொருள் தயிர். இன்று சந்திராஷ்டமம், கிருத்திகை, ரோஹிணி நட்சத்திரங்களுக்கு சுபவேளை காலை 6 மணி முதல் 7 மணி வரை, மதியம் 12 மணி முதல் 2 மணி வரை, மாலை 6 மணி முதல் 9 மணி வரை, இரவு 10 மணி முதல் 11 வரை. இன்றைய சிறப்பு வழிபாடுகள்: மாத சிவராத்திரி, சோமவார பிரதோஷம். மேஷம். புதிய பொறுப்புகளை திறம்பட செயல்படுத்துவீர்கள். திட்டங்கள் எல்லாம் நினைத்தபடி நிறைவேறும். தொழிலில் இலக்குகளை முயற்சியாலும் திறமையாலும் எளிதில் எட்டுவீர்கள். உறவினர்கள் ஆதரவாக இருப்பார்கள். புதிய பொறுப்புகள் தேடி வரும். அதனால் குடும்பத்தில் கௌரவம் மதிப்பு உயரும். இரகசியமான திட்டங்கள் முயற்சிகளை தவிர்க்கவும். தேவையற்ற விருப்பங்களை, சட்டத்திற்கு புறம்பான செயல்களை தவிர்த்தால் நலம் பயக்கும். பிரச்சனைகள் பயணங்கள் ஆதாயத்தை தரும். ஒப்பந்தங்கள் லாபத்தை தரும். ரிஷபம். தொழிலில் முயற்சிகளின் போட்டிகளில் வெற்றி பெற அதிக உழைப்பு வேண்டி வரும். மறைமுக பிரச்சனைகள் தடைகளை உண்டாக்கும். திட்டங்கள் நிறைவேறாத தடைகளை ஏற்படும். குடும்பத்தில் தேவைகளை அறிந்து நிறைவேற்றுவீர்கள். வாழ்க்கை துணையை அனுசரித்து செல்லவும். வழக்குகள் தோல்வி முகம் கொண்டுதான் பின் சாதகமான தீர்ப்புகளை பெற்றுத்தரும். தொழில் இடங்களில் வேலைப்பளு அதிகரிக்கும். மிதுனம். நண்பர்களால், வாழ்க்கை துணையால் கௌரவம் மதிப்பு மரியாதை கூடும். நண்பர்கள் மேலதிகாரிகள் ஆதரவு ஒன்று. மனதில் தோன்றியதை பேசுவது தவிர்ப்பது நல்லது. குடும்பத்தில் மகிழ்ச்சி கொடுக்கும் முயற்சிகள் அரசு வழி காரியங்களில் தடையை கொடுக்கும். பிறர் விஷயங்களில் தலையீடு வேண்டாம். விவாதம் விவகாரமாக அல்லது வில்லங்கமாக மாறும். ரகசியமான முடிவுகளால் மட்டுமே திட்டங்கள் செயலாக்கத்திற்கு உருவாக்கம் பெறும். தொழிலில் வரும் பிரச்சனைகள், மாற்றங்களை பற்றிய சிந்தனை மேலே வரும். கடகம். எதிரிகளின் சூழ்ச்சிக்கு பலியாகாதீர்கள். உங்கள் திறமையும் உழைப்பையும் மட்டும் நம்புங்கள். புதிய திறமைகளை வளர்த்து கொள்வீர்கள். வாழ்க்கை துணையால், நண்பர்களால் பணவரவு உண்டாகும். தொழிலில் இலக்குகளை அடைவதில் சிரமம், செலவுகள், அலைச்சல்கள் அதிகம் ஏற்படும். நீண்ட நாள் நிறைவேறாத முயற்சியை இப்போது நிறைவேறும் காலம். திட்டமிட்ட உழைப்பு, திறமையால் உயரதிகாரிகளின் பாராட்டை பெறுவீர்கள். சிம்மம். சுய விருப்பங்களை தவிர்த்து குழந்தைகளின் தேவைகளை அறிந்து நிறைவேற்றுவீர்கள். வாழ்க்கை துணையின் ஆதரவால் முயற்சிகள் வெற்றி பெறும். புதிய விருப்பங்கள், தூரத்து உறவினர்களின் சந்திப்பு, அறிமுகம் என்று ஏற்படும். தொழிலில் புதிய பதவி பொறுப்புகள் தேடி வரும். தொழில்சார் முயற்சிகள் வெற்றி பெறும். கன்னி. குடும்பத்தின் தேவைகள், உங்களின் சுய விருப்பங்கள் என அனைவருடைய தேவைகளை நிறைவேற்றுவீர்கள். கனிவான அலங்கார பேச்சுகளால் எதிரிகளையும் நண்பர்களாக்குவீர்கள். தொழில்சார் முயற்சிகள் பிரச்சனைகள் ஏற்பட்டு பின் விலகும். ஆரோக்கியத்தில் மிக கவனம் வேண்டும். தேவையற்ற மன அழுத்தத்தையும் எதிர்மறை எண்ணங்களையும் தவிர்க்கவும். துலாம். குழந்தைகள் செயல்பாட்டில், உயர்கல்வி திறனில் சிறிது வீழ்ச்சி ஏற்படும் என்பதால் கண்டிப்பும் கண்காணிப்பும் தேவை. முயற்சிகளும் திறமைகளும் மதிக்கப்படவில்லை எனில் கூட பரவாயில்லை. மலிவான விமர்சனங்களுக்கு ஆளாக நேரிடும். மேலதிகாரியின் கெடுபிடிகள் அதிகமாகும். விருச்சிகம். மேலதிகாரிகள் எண்ணம் போல் நடந்து கொள்வீர்கள். தொழில்சார் திட்டங்கள் வெற்றியாக மாறும். குழந்தைகளின் பிடிவாதத்தால் சிறிது அலைய வேண்டி வரும். குடும்பத்தில் பிரச்சனைகள் வந்து நீங்கும். மரியாதை கலந்த பேச்சினை உபயோகிக்கவும். பேச்சில் நிதானமும் தரமும் தேவை. போட்டியிட்டு பொறுப்புகளை கேட்டு பெறுவீர்கள். குடும்பத்தில் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள். குழந்தைகளின்
உயர்கல்வியில் தடுமாற்றம் ஏற்படும், கண்காணிப்பு தேவை. தனுசு, மறைமுக எதிரிகளால் தொல்லை ஏற்படும், எதிர்மறை எண்ணங்கள் தோன்றும், திட்டங்கள் அனைத்தும் தடை தாமதத்தை ஏற்படுத்தும். அனைத்து தடைகளையும் தாண்டி உங்கள் திறமையால் வெற்றி பெறுவீர்கள். குழந்தை, வாழ்க்கை துணை என குடும்பத்தில் அனைவரையும் அனுசரித்து போக வேண்டி வரும். அதிகார குரலோ கணக்கு பார்த்து உறவுகளை பழகுவதோ தவிர்க்கவும். அவ்வாறு செய்யும் பொழுது குடும்பம் ஒரு பல்கலைக்கழகமாக மாறிவிடும். மகரம், குடும்பத்திற்காக அதிக சிரமப்பட்டு அவர்களின் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள். மூத்த உறவினர்களின் ஆதரவு உண்டு. கனிவான பேச்சு, குடும்பத்தில் மூத்தோரை அனுசரித்து செல்வது நலம். சகோதரர் தேவைகளுக்காக அதிகம் மெனக்கெடுவீர்கள். திறமையாக திட்டங்களை ஒழுங்குபடுத்தி வெற்றி பெறுவீர்கள். பொறுப்புகளில் தடுமாற்றம் வந்து நீங்கும். கும்பம், தொழிலில் பிரச்சனைகளை கடின உழைப்பால் எளிதில் சமாளிப்பீர்கள். மேலதிகாரிகளின் ஆதரவால் தொழிலில் உன்னதம் காண்பீர்கள். வாழ்க்கை துணையால், நண்பர்களால் அலைச்சல்கள் வரையும் ஏற்படும். அரசு காரியங்களில் தாமதம் ஏற்படும். திறமைகளை மதிக்கப்படும். கடன்கள் அதிகரிக்கிறதால் தவிர்க்கவும். மீனம், தொழில் முயற்சிகள் தடைக்கு பின் தாமதமாக வெற்றி பெறும். தொழிலில் ஏற்படும் பிரச்சனைகளை மதிநுட்பத்தால் சமாளித்து வெற்றி காண்பீர்கள். எந்த பிரச்சனையானாலும் முடிவு உங்கள் பக்கம்தான், அதுவும் வெற்றியாக அமையும். குடும்பத்தின் மூத்தோர் ஆதரவு கிடைக்கும், அதை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். எந்த நாள் இனிதாய் அமைய, இதுபோல் எல்லா நாட்களும் இனிதாய் அமைய என் அப்பன் செந்தூர் முருகன் உங்களுக்கு துணை புரிவாராக. வாழ்க வளமுடன், வளர்க சுகமுடன். அறம் செய்வோம், கர்மத்தின் வலி உரைப்போம். கர்மத்தின் வலி உரைக்க அறம் செய்வோம். இந்த வீடியோவை பார்த்த பின் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள். தெரிந்த நண்பர்களுக்கும் குழுக்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதுபோன்ற பதிவுகளை தவறாமல் உங்கள் முகப்பு திரையில் காண்பதற்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழைத்து ஃபாலோ பண்ணுங்கள். மங்களம் உண்டாகட்டும். முருகாசரணம், கந்தாசரணம். வெங்கடம் ஸ்ரீ விசாக ஜோதிடம். நன்றி, வணக்கம்.